அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீச ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீச ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அழைப்பு என்பது நமது வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. விவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு விவிலிய மாந்தரையும் இறைவன் அழைத்த விதம் அவர்களின் மறு வாழ்விற்கான ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. இன்று அதே இறைவன் நம்மையும் அழைக்கின்றார். நமது மறு வாழ்விற்கான புதிய தொடக்கத்தை தர தயாராக இருக்கின்றார். அதை உணர்கின்றோமா? அந்த அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதை சிந்திக்க இன்றைய நாள் வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த அழைப்பிற்கு, அதாவது இறைவனின் அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாக வாழ தொடர்ந்து இப்பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நமது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாத காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவேன். இறை
இறைவா உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நேத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்திருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இதோ அடியேன் என்னை அனுப்பும். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-8 முடிய. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து,
படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர், மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கொண்டிருந்தார்கள். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளில் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூயற்றவர் உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டன என்றேன். அப்பொழுது செராபீன்கள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையால் வைத்து கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ, இந்நெருப்பு பொறியில் உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீ எந்தன் பாறை என் மரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினாள் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமா. ஒளி கொண்டு தேடினாள் இருள் நில்லுமோ, உன் துணையில் வாழ்கையில் துயர் வெல்லுமா. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உனில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்தன் பாறை என் அரணான இயேசுவே, நீ எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே, இயேசுவே, 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 இயேசுவே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் போதித்ததை நான் பறைசாற்றுகிறேன், நீங்களும் நம்பீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விளைகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலும் நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையெனில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையே பொருளற்றது. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானதும் என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நாம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கோபாவும் அதன் பின்பு 12 தோன்றினர். பின்பு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளும் ஒரே நேரத்தில் தோன்றினர்.
அவர்களுள் பலர் இன்னும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்து விட்டனர். பிறகு யாக்கோப்பும் அதன்பின் திருத்தூதர் அனைவரும் தோன்றினர். எல்லோரும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கு தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப்பட பெற தகுதியற்றவன், ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேனே. ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடலின் அருளால் தான். எனக்கு அளித்தவை அருள் வீணாக்கப்படவில்லை. திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன். உண்மையிலே நானாக உழைக்கவில்லை, என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது. நானே மற்ற திருத்தூதர்களையும் யாராக இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறேன். நீங்களும் இதையே நம்பினீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கே. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களாய் பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் முதல் 11 இறை வார்த்தைகள். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 முதல். ஒரு நாள் இயேசு கெனசரேத்து ஏரி கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கி கொண்டிருந்தனர். அப்போது ஏரி கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, குருசுமலை தாயினுடைய அன்பு பிள்ளைகளை, நாம் இந்த மலைக்கு வரங்களை தேடி வந்திருக்கிறோம், நலன்களை நாடி வந்திருக்கிறோம், உடல் சுகத்தை கேட்டு வந்திருக்கிறோம், பெற்ற நலன்களுக்கு நன்றி கூறவும் வந்திருக்கிறோம். இனியவர்களே, வாழ்க்கையில் வளமையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம்.
நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும். நாம் எப்படி நினைக்கிறோமோ, எப்படி விரும்புகிறோமோ அதுபோலவே நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற விருப்பம் நம்மிடம் இருக்கிறது. அந்த விருப்பங்களை, அந்த நலன்களை, அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, அதற்கான ஒரு வரையறையை அல்லது மேல்வரி சட்டத்தை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனி இவர்களை 2ஆம் வாசகத்திலே பவுலடிகளார் சொல்கிறார், நான் இப்பொழுது இந்த மேன்மையான நிலையில் இருக்கிறேனே, இது கடவுளுடைய அருளால் என்று சொல்கிறார். அப்படி என்றால் 2ஆம் வாசகத்தின் அடிப்படையில் நாம் ஒரு மேன்மையான இடத்தில் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமான நிலையில் இருக்க வேண்டும், வளமையான ஒரு நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய அருளால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்வோம். புனித பவுலடிகளார் சவுலாக இருந்த பொழுது சட்டத்திற்கும் சமயத்திற்கும் ஏற்புடைய மனிதராக இருந்தார். ஆனால் மனிதருடைய பார்வையிலே அவர் ஒரு அரக்கராக இருக்கிறார், கொல்பவராக, ஒரு தீவிரவாதி போல எல்லா மனிதர்களையும் சட்டத்திற்காக சம்பிரதாயத்திற்காக கொள்ளுகிற ஒருவராக இருக்கிறார். ஆனால் எப்பொழுது அவர் ஆண்டவரோடு இணைந்து இனி வாழ்வது நானல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று கிறிஸ்துவோடு இரண்டர கலந்த நிலையில் அவர் பவுலாக மாறுகிறார். அந்த பவுலடிகளார் திருச்சபையின் தூணாக இருக்கிறார். எனவே எப்பொழுது ஒரு மனிதர் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கிறாரோ அவர் இந்த உலகத்தின் மேன்மையான இடத்திற்கு செல்கிறார். எவர் ஒருவர் ஆண்டவரோடு இரண்டர கலந்து விடுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும். எனவே இனியவர்களே, ஆண்டவரோடு யார் இணைந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய மாட்சியை, மகிமையை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை 2ஆம் வாசகத்தில் பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் எசாயா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து சொல்கிறார். எசாயாவின் 6வது அதிகாரத்தில் அவருடைய அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தைய 5 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மக்கள் எவ்வளவு பாவிகளாக இருந்தார்கள், கடவுளே இல்லாத ஒரு நிலையில் இருந்தார்கள், இந்த சமூகத்திலே இந்த உலகத்திலே எப்படி அநீதி பரவி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த அநீதி பரவிய மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையில், இழிவுற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எசாயாவிற்கு மட்டும் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் அந்த விண்ணக காட்சியில் கொடுக்கப்படுகிறது. ஏன்? எசாயா தன்னுடைய மனதின் ஓரத்தில் ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டதனால். யார் என்னை தேடுகிறார்களோ அவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள், யாருக்கு என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேனோ அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று விவிலியத்திலே கடவுள் சொல்கிறாரே. எசாயாவின் மீது கடவுளுக்கு அன்பு இருந்ததால், கடவுள் மீது எசாயாவிற்கு ஒரு நாட்டம் இருந்ததால் எசாயாவிற்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், அந்த விண்ணக காட்சியை கொடுக்கிறார். எந்த இடத்தில் அழிவு இருந்ததோ, எந்த இடத்தில் பாவம் இருந்ததோ அந்த இடத்தில் வாழ்ந்திருந்தாலும் ஆண்டவர் தெரிவு செய்ததால் எசாயாவிற்கு தனது மாட்சியை வெளிப்படுத்துகிறார். இனி இவர்களை நற்செய்தி வாசகம்தான் எல்லாவற்றுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு நெற்றி பொட்டாக இருக்கிறது. கடவுளோடு இணைந்த நிலையில் வாழ்கிறவர்கள் தாங்கள் எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இனி இவர்களை இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்து மீன் எதுவுமே கிடைக்கவில்லை என்று சொல்லி வெறுமையான மனதோடு வலைகளை அலசி கொண்டிருந்த சீமோன் பேதுரு கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார். மீண்டுமாக படகை கடலுக்குள் தள்ளுங்கள், நீங்கள் மீன் பிடிக்கலாம். இனி இவர்களை மீன் பிடிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. ஏனென்றால் வெறுமை. இரவு முழுவதும் பாடுபட்டு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கண் விழித்து நாங்கள் வலைகள் போட்டு பார்த்தோம், ஆனால் மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையே என்ற விரக்தி. காலையில் கடவுள் சொல்கிறார், நீங்கள் மீண்டுமாக செல்லுங்கள். சாயந்தரம் போகும்னு சொல்ல, உடனடியாக. அப்போதான் கடலில் வச்ச படகு நிப்பாட்டிட்டு வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். காலதாமதம் செய்யாதீர்கள், உடனடியாக போவோம். உடனடியாக சென்று வலைகளை போடுங்கள் என்று சொல்கிற பொழுது பேதுருவுக்கு அது மிகப்பெரிய மலைப்பாக இருக்கிறது. எப்படி? இயேசு கிறிஸ்து மீனவர் அல்ல, நாங்கள் மீனவர்கள். எங்களுக்கு எப்பொழுது வலையை போட வேண்டும், எந்த இடத்தில் மீன் கிடைக்கும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த மனிதர் சொல்லுகிறாரே, என்ன செய்வது? சரி, கீழ்ப்படிவோம் என்று சொல்லி செல்கிறார்கள். வல பக்கத்தில் வலையை போடுங்கள், போடுகிறார்கள். இனி இவர்களே மிக திரளான மீன்களை பிடிக்கிறார்கள். வலைகள் கிழிகிற அளவிற்கு மீன்களை பிடிக்கிறார்கள்.
தங்களுடைய படகு மட்டுமல்ல, தங்களோடு சேர்ந்த தங்களுடைய கூட்டாளிகளுடைய படகுகளும் நிரம்பி தண்ணீருக்குள் மூழ்க தொடங்குகிற அளவிற்கு மீன்களை பிடிக்கிறார்கள். காரணம் என்ன? இரவு முழுவதும் தனித்து மீன் பிடித்தவர்கள் பகல் வேளையில் கடவுளோடு இணைந்து அந்த பணியை செய்கிறார்கள். இனி இவர்களை யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருப்பார்களோ அவர்கள் கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். தாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். புனித பவுலடிகளார் சொல்லுவார் எபேசியர் திருமுகத்திலே, நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் மேலான ஆசீர்வாதங்கள் தருகிற ஆண்டவர். கடவுள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் நிரப்புவார். வழக்கையால் செய்கிற தொழிலை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம் செய்கிற பணியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரோடு இணைந்து செல்வது, இல்லை என்றால் ஆண்டவரை அழைத்து செல்வது. ஒன்று ஆண்டவர் நம்முடைய பணித்தளத்திற்கு வர வேண்டும், இல்லை என்றால் ஆண்டவரை வாரும் என்று நாம் சொல்லி அவரை அழைத்து செல்ல வேண்டும். கடவுளுடைய உடனிருப்பு இல்லை என்று சொன்னால் நாம் செய்கிற பணிகள் வீணாக போய்விடும். திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு அஞ்சுவோர் தூங்கும் பொழுதும் தங்களுக்கான பலனை பெற்றுக் கொள்வார்கள். இரவெல்லாம் காவல் காத்து கொண்டிருந்த இரவெல்லாம் பணி செய்து கொண்டிருந்த சீமோனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அவர் விழித்திருந்த சீமோனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் திருப்பாடல் சொல்கிறது, அவர்கள் தூங்கும் பொழுதும் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வார்கள். எப்பொழுது? அவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருந்தால், கடவுளோடு இருந்தால். இனி இவர்களே, எனவேதான் பகல் வேளையில் கடவுளோடு சேர்ந்து போகிற பொழுது அவர் மிகுதியான மீன்பாட்டை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற பணிகளை கடவுளோடு இணைந்து செய்கிறோமா, கடவுளை விடுத்து செய்கிறோமா? நாம் செய்கிற பணிகளில் ஆண்டவருக்கு பங்கு இருக்கிறதா? ஆண்டவரை நீர் என்னோடு வாரும் என்று சொல்கிறோமா? ஆண்டவரிடம் ஜெபித்து விட்டு அந்த பணியை செய்கிறோமா? இதெல்லாம் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் ஆண்டவரிடமிருந்து எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆசீர்வாதம் ஆண்டவரிடம் இருக்கிறது, ஆனால் நான் ஆண்டவரோடு இல்லை. எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது? ஒன்று, ஆசீர்வாதத்தை தருவதற்கு கடவுள் என்னிடம் வர வேண்டும், இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் கடவுளிடம் செல்ல வேண்டும் இல்லையா? இனியவர்களே, இந்த குருசுமலைக்கு நாம் தேடி வருகிறோமே, ஏனென்றால் அன்னை மரியா நம்முடைய தாய், இறைவனுடைய தாய், அவர் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கிறார். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லிய தருணத்திலிருந்து அவர் கடவுளோடு இணைந்து எல்லா இடத்திலும் பயணித்தார். மகிழ்ச்சியிலும் சரி, துன்பத்திலும் சரி, சிலுவையின் அடிவரையிலும் சென்றார். எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார். உம்முடைய பிள்ளை மிக உயர்ந்ததாக உன்னதமானதாக இருக்கும் என்று சொல்கிற பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மரியா உமது உள்ளத்தை வாழ் ஊடுருவும் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார். எல்லா மக்களும் இயேசுவை பாராட்டுகிற பொழுது, உம்மை கருவுற்று பாலூட்டிய உம்முடைய தாய் பேறு பெற்றவர் என்று சொல்கிற பொழுது மகிழ்கிற அன்னை மரியா அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுதும் அதை ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் உயர்விலும் வீழ்ச்சியிலும் ஆண்டவரோடு பயணிக்கிற காரியத்தை நம்முடைய தாய் மரியா ஒருபோதும் விட்டுவிடவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். எனவே தான் அவர் சொல்கிறார், இதோ எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்வார். ஏனென்றால் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை நம்முடைய தாய் மரியா நம்பினார். இனி இவர்களை கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கடவுளோடு இணைந்துள்ள நிலையில் மட்டும்தான் நம்மால் அருளை பெற்றுக்கொள்ள முடியும், வளன்களை பெற்றுக்கொள்ள முடியும், நலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குருசுமலை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இந்த மலைக்கு தேடி வருகிற மக்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற மக்கள் நம்பிக்கையோடு கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். மலைக்கு தேடி வந்திருக்கிறோம், மாதாவை நாடி வந்திருக்கிறோம். நாம் வேண்டிய வரங்களை எல்லாம் அன்னை மரியா மூலமாக, நம்முடைய தாய் மரியா மூலமாக, அவருடைய பரிந்துரை மூலமாக பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார்.
மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இதோ உமது திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவியர் அனைவரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு உண்மை உள்ளவர்களாக இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டிய வரத்தை தந்தருள வேண்டும். இறைவா, உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என்ற இறைவா, நாங்கள் பெரு விருப்புடன் எமது இறைவன் இயேசுவின் பணியை தொடர்ந்து ஆற்ற வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, இன்றைய இளைஞர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு உமது அழைப்பு தந்து அவர்களை ஒரு பணி செய்யும் உன்னத நிலைக்கு அழைத்துக் கொள்ளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்த இயற்கைக்காக நன்றி. இந்த இயற்கையை நேசித்து இந்த இயற்கை வழியாக உம்மை உணர்ந்து கொள்ள வரம் வேண்டும். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் தூண்டுதலை நாங்கள் முழு விருப்புடன் ஏற்று அனைத்தையும் விட கிறிஸ்துவையே அளவுடன் ஏற்று அவராலேயே எம்மை அணிவு செய்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். பேரிரக்கமுள்ள அன்பான எங்கள் ஆண்டவரே, குருசுமலை தாயினுடைய பாதத்தில் இருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னோம். உம்முடைய வார்த்தைகளை நம்பி எங்களுடைய தேவைகளை எல்லாம் உம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். மன்றாட்டுக்களாக, மனங்களின் எண்ணங்களாக, விருப்பங்களாக, ஆசைகளாக, பெருமூச்சுகளாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திற்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். தூவம் மேலெழும்பியது போல ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள் மேலெழும்பி வருகிற பொழுது நீர் கனிவோடு அவற்றுக்கு செவி சாய்க்கிறது. நீங்கள் இவற்றையெல்லாம் நம்பிக்கையோடு கேட்பீர்களோ அவை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நம்புங்கள். அவை அப்படியே நடக்கும் என்று சொல்கிறேன். நாங்கள் கேட்ட வரங்களை நீர் தருகிறீர் என்ற நம்பிக்கையில் உங்களுடைய விருப்பங்களை உடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். தேவைகளை இடம் தந்திருக்கிறோம். ஆண்டவரை எல்லா வரங்களையும் நலன்களையும் தந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய தாயினுடைய பரிந்துரையாலும் உம்முடைய பேர் இரக்கத்தினாலும் எல்லா வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தைகள் படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்து விளங்க நீர் உதவி செய்வீராக. இளையோரை குறிப்பாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்லதொரு எதிர்கால வாழ்க்கை கொடுக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற ஊதியம், நல்ல வாழ்க்கை துணை என்று எங்களுடைய வாழ்க்கையை வளம்படுத்தி கொள்ள, செம்மைப்படுத்தி கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். கணவன் மனைவி திருமண தம்பதிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வத்தை கொடுத்து அவர்களுக்கு நீர் நலத்தை கொடுக்கிறது. கருப்பையை உருவாக்கியவன் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்று எசாயாவில் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே நீர் உருவாக்கி இருக்கிற அந்த கருவறையில் நீர் கனி கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த பரிசை கொடுத்து குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை வரம் வேண்டுகிற தம்பதியருக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து
நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்கு அமைதி கொடுங்கள், குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுக்கிறோம். ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை நீர் தாமே அருள் புரிவீராக. தனித்தனியாக எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தலும். குறிப்பாக ஆண்டவரே, நாங்கள் நோயாளிகளையும் முதியோரையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரின் நீர் நலத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய எலும்புகள் பசும் புல் போல் வளரும் என்று சொல்லி எசாயாவில் சொல்லியிருக்கிறீரே, எலும்புகளுக்கு நீர் வலு கொடுப்பீராக, முதியவருக்கு திடம் கொடுப்பீராக, நீரை பாதுகாத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அன்பான ஆண்டவரே, எல்லாரும் எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ள நீர் வழிகாட்டீர்களும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறப்பீராக. இடங்கொள்ளா மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களால், வரங்களால், நலன்களால் அவர்களை நிரப்பி நீர் காப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே, என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியினில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன், என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலு குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலைவாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம்
ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவா உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குவது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித பெர்க்மான் சருளப்பர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நலன்களையும் எல்லா வரங்களையும் கொடுக்கும். நம்மை ஆசீர்வதிக்க, வரங்களால் நிரப்ப, உடனிருக்க, பயணிக்க, நமக்கு உதவி செய்ய, நம்முடைய வாழ்க்கைக்கு உரமூட்ட உணவாக வருகிறார். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுணவு நமக்கு நிலைவாழ்வதை தரும். வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயம் தவழ்க. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயம் தவழ்க. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனி செய்வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் உவந்து வழங்கும் கனியாம் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே, வளமாயம் தவழ்க. தூய்மையாம்
அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தூய்மை அமுதம் துளிர்க்கும் மலராய் துலங்கும் இறைவா வருக. தேய்வு தொடரா புதுமை நிலவாய் திகழும் வாழ்வை தருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. தனிமை நலிந்து இனிமை பொலிந்து புனிதம் இதயம் பெறவே. தனிமை நலிந்து இனிமை பொழிந்து புனிதம் இதயம் பெறவே. புனித சுவைக்கும் இனிய விருந்தாய் கனிவாய் எழுந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே பலமாயம்மில் தவழ்க. அனைத்தும் கடந்த இறைவன் எமது அகத்தில் வதியும் ஒருமை. அனைத்தும் கடந்த இறைவன் எமது அகத்தில் வதியும் ஒருமை. நினைப்பும் கடந்த இறைவனின் கனிவு நிலத்தை அணைக்கும் பெருமை. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. இயற்கை சுமந்த கனிசை வினையாம் இருளின் துயரம் விலக. இயற்கை சுமந்த கனிசை வினையாம் இருளின் துயரம் விலக. இறைவன் புவந்து வழங்கும் கனியாம் அருளை பொழிந்தே வருக. வாழ்வில் இனிமை வழங்கும் கனியே வளமாயம்மில் தவழ்க. ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக. ஏனெனில் வெறுங்கையருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.